Next வந்து floating and sinking. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லிக்விட்ல ஷிங்க் ஆகுமா ஃப்ளோட் ஆகுமா அப்படின்றது வந்து அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டியும் லிக்விடோட டென்சிட்டியும் பொறுத்தது தான். ஸோ ஷிங்க்னா உள்ள மூழ்கிறது, ஃப்ளோட்னா மிதக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி அது இருக்கிற அந்த லிக்விடோட டென்சிட்டி ரெண்டையும் பொறுத்து தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மிதக்குமா மூழ்குமா அப்படிங்கிறது இருக்கு. இஃப் த டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி வந்து லிக்விடோட டென்சிட்டியோட கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ லிக்விடோட டென்சிட்டி அதிகம், ஆப்ஜெக்டோட டென்சிட்டி குறைவு, அப்போ ஃப்ளோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், a piece of wood which is less dense than water will float on it. Any substance having more density than water will sink into it. So liquidoda density oda object oda density அதிகமா இருந்ததுனா அது shrink ஆயிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் stone. Next ஒரு ப்ராப்ளம் பாருங்க. You have a block of mystery material 12 cm long, 11 cm wide and 3.5 cm thick. ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்கு, என்ன மெட்டீரியல் தெரியாது, அதனோட லென்த் வித் திக்னஸ் தெரியும், அதனோட மாஸ் வந்து 1155 grams. ஸோ அதனோட டென்சிட்டி என்ன, அது வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகுமா ஷிங்க் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, மாஸ் பை வால்யூம். ஸோ இந்த இடத்துல வந்து மாஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, வால்யூம் வந்து லென்த் இன்டூ வித் ஏரியா இன்டூ திக்னஸ் ஹைட் கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வால்யூம் கிடச்சிடும். ஸோ லென்த் இன்டூ வித் இன்டூ திக்னஸ் இஸ் யோர் வால்யூம். ஸோ இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1155 by 462 gram per centimeter square, which is 2.5 gram per centimeter square. So இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து density of water ஓட நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கு. ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1 gram per centimeter square நம்ம பார்த்தோம். ஸோ 1 ஓட 2.5 அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன ஆகும், ஷிங்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். So now we'll see application of principle of flotation. So flotation அப்படிங்கிறது என்னன்னா, நான் உங்களுக்கு சொன்ன ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தண்ணியில் உள்ள மூழ்குதா இல்லைனா வந்து ஃப்ளோட் ஆகுதா அப்படின்றதா flotation. ஸோ இந்த flotation principleோட application என்ன அப்படின்னு பார்த்தா, there is an instrument called hydrometer. Hydrometer அப்படின்னா என்ன அப்படின்னா, a direct reading instrument used for measuring the density or relative density of the liquid is called hydrometer. So ஒரு liquid இருக்கு, அந்த liquidோட density இல்லைனா relative density டைரக்டா மெஷர் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் hydrometer. So hydrometer வந்து எந்த பிரின்சிபல்ல வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, principle of flotation. So என்னது principle of flotationனா என்னன்னா, the weight of the liquid displaced by the immersed portion of the hydrometer is equal to the weight of the hydrometer. அதாவது இப்போ நீங்க ஒரு பொருளை ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு லிக்விட்ல போட்டிங்கன்னா, அந்த லிக்விட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த லிக்விட்குள்ள மூழ்கும் போதோ இல்லை ஃப்ளோட் ஆகும் போதோ ஒரு அமௌண்ட் ஆஃப் லிக்விடை வந்து அது டிஸ்பிளேஸ் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஸ்டோனோ இல்லைன்னா ஏதோ ஒரு வுட்டோ போட்டிங்கன்னா அந்த wood or stone ஓட வெயிட்டுக்கு ஈக்குவலான வாட்டர் வந்து கண்டிப்பாக வந்து மேலே ரைஸ் ஆகும். ஸோ அந்த weight of the object is equal to the weight of the water displaced. ஸோ இதுதான் வந்து principle of flotation. ஸோ இதை வந்து டைரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹைட்ரோமீட்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த பிக்சரில் இருக்கிற தான் வந்து ஹைட்ரோமீட்டர்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பீக்கருக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹைட்ரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து எந்த லிக்விடோட டென்சிட்டி நம்ம கண்டுபிடிக்கணுமோ அந்த லிக்விடை ஃபர்ஸ்ட் இந்த பீக்கர் இந்த ஜார்க்குள்ளே போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ஹைட்ரோமீட்டரை வந்து இதுக்குள்ளே வந்து இம்மர்ஸ் பண்ணணும். இந்த ஹைட்ரோமீட்டர் வந்து உள்ளே இம்மர்ஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து லெட் ஷார்ட்ஸ் இருக்கும் ஆர் மெர்க்குரி இருக்கும். ஸோ இந்த வெயிட்னால இது என்ன ஆகும்னா அப்படியே தண்ணியில் நிற்கும். ஸோ நிற்கும்போது இந்த டியூப்ல வந்து ரீடிங்ஸ் இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து இந்த லிக்விட் டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கு அப்படின்ற ரீடிங் தான் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு டென்சிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் லிக்விட்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஹைட்ரோமீட்டரை பொறுத்த வரைக்கும் there is a description. So hydrometer consists of a cylindrical stem having a spherical bulb at its lower end and a narrow tube at its upper end. ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் இருக்கு, அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்கு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரோ டியூப் இருக்கு. The lower spherical bulb is partially filled with lead shards or mercury. ஸோ இந்த பல்பில் வந்து lead shardsம் இருக்கலாம் இல்லை மெர்க்குரியும் இருக்கலாம்.
This helps hydrometer to float or stand vertically in liquid. So இந்த hydrometer வந்து இந்த liquidல வந்து இந்த மாதிரி vertically நிக்கிறதுக்கு காரணம் இங்க கீழ இருக்கிற lead shots or mercury தான். So இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து உங்களுக்கு reading இருக்கும். Narrow tube has markings so that the relative density of a liquid can be read directly. So எந்த liquid வந்து நம்ம density கண்டுபிடிக்கிறோமோ அந்த liquid இந்த பீக்கர்ல ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும் போட்டுட்டு ஹைட்ரோமீட்டரை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கணும் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஹைட்ரோமீட்டர் வெர்டிகலா ஸ்டாண்ட் ஆகும் and then இதுல வர ரீடிங்கை நீங்க மெஷர் இந்த லிக்விட் வந்து எந்த ரீடிங் கிட்ட இருக்கோ அதை நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் டைரக்டா கிடைச்சிடும் சோ இதுதான் வந்து ஹைட்ரோமீட்டர் Hydrometers may be calibrated for different uses such as lactometers for measuring the density of milk. So இந்த hydrometer வந்து நம்ம different liquids கேத்த மாதிரி calibrate பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து lactometer அது வந்து density of milk வந்து measure பண்றதுக்கு. Saccharometer for measuring the density of sugar in a liquid. ஒரு liquidல sugar எவ்வளவு இருக்கு அப்படின்றத measure பண்றதுக்கு saccharometer and alcoholometer for measuring higher levels of alcohol in spirits. So spiritsல எவ்வளவு alcohol இருக்கு அப்படின்றத measure பண்றதுக்கு alcoholometer. So இப்போ lactometer னா பாப்போம். One form of hydrometer is a lactometer, an instrument used to check the purity of milk. Lacto na milk ன்னு தெரியும். So milk வந்து எவ்வளவு பியூரா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம lactometer யூஸ் பண்றோம். Lactometer works on the principle of gravity of milk. So gravity னா என்னன்னா milk நீங்க pour பண்ணீங்கன்னா flow ஆகும் இல்லையா so அதுதான் gravity of milk. So அந்த principle பேஸ் பண்ணி தான் lactometer work ஆகுது. Lactometer consists of long graduated test tube with a cylindrical bulb with a graduation ranging from 15 at the top to 45 at the bottom. So lactometer la enna irukona oru long graduated test tube oru long tube irukum adukapra oru cylindrical bulb irukum adula readings vandu pathina 15 la irundhu 45 varaikum irukum. So this test tube is filled with air. This air chamber causes the instrument to float. So in the instrument fullave vandu air da fill pannirpanga. So idu vandu float agum. The spherical bulb is filled with mercury to cause the lactometer to shrink up to the proper level and to float in an upright position in the milk. So கீழ வந்து எப்படி ஹைட்ரோமீட்டர்ல இருந்தோ அதே மாதிரி கீழ வந்து spherical bulbல வந்து உங்களுக்கு mercury fill பண்ணிருப்பாங்க. So இத வந்து milk உள்ள insert பண்ணோம்னா இந்த lactometer உங்களுக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஹைட்ரோமீட்டர் மாதிரியே வெர்டிகலா ஸ்டாண்ட் ஆகும் float ஆகும் so அப்புறம் அதுல இருக்கிற ரீடிங்கை நம்ம மெஷர் பண்ணோம்னா density of the milk நமக்கு கிடைச்சிடும் so inside the lactometer there may be a thermometer extending from the bulb up into the upper part of the test tube where the scale is located so ஒரு thermometer மாதிரி உள்ள ஒன்னு கொடுத்திருப்பாங்க அதுல இருந்து scale வரைக்கும் அது extend ஆயிருக்கும் The correct lactometer reading is obtained only at the temperature of 60 degree Fahrenheit. So 60 degree Fahrenheit la dhaan namakku correct ana lactometer reading kadaikum. A lactometer measures the cream content of the milk. So milk la evlo cream irukko adha vandu lactometer measure pannudhu. Nariya cream irundichna lower the lactometer floats in the milk. So cream adhigama irukku paal nalla thick ah irukku appadina lactometer vandu nalla ulla varaikum poi float agum. So average reading of normal milk வந்து 32 காமிக்கும் so நல்ல milk வந்து நார்மலா இருக்கிற milk ஓட reading வந்து 32 ன்னு காமிச்சதுன்னா அது வந்து normal cream இருக்கிற milk ன்னு அர்த்தம் lactometers are used at milk processing units and dairies so இது நார்மலாவே வந்து நீங்க பார்த்திருப்பீங்க கொழுப்பு நிறைந்த பால் கொழுப்பு நீக்கப்பட்ட பால்ன்ட்டு நமக்கு different varieties of milk கிடைக்குது so இதெல்லாம் வந்து measure பண்ணி கரெக்ட்டா வந்து பேக் பண்றதுக்கு dairy unitsல வந்து நம்மளுக்கு இந்த lactometer யூஸ் பண்றாங்க so next topic வந்து buoyancy buoyancy அப்படினா தமிழ்ல வந்து மிதக்கிறதுன்னு அர்த்தம் so ஒரு பொருள் வந்து ஒரு liquidல மிதக்கிறத பத்தி தான் நம்ம இப்ப படிக்க போறோம் அதுதான் buoyancy so நம்ம முன்னாடியே என்ன படிச்சிருக்கோம் அப்படினா ஏதாவது ஒரு liquidல வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து போட்டோம்னா அந்த liquid வந்து அந்த ஆப்ஜெக்ட்ட மேல வந்து மேல் நோக்கி வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படினு சொல்லி பார்த்தோம் சோ upward force வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் முன்னாடியே அதாவது ஒரு கண்டெய்னர்ல வாட்டரோ இல்ல ஏதோ ஒரு லிக்விட் போட்டுட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க போடிங்கனா உங்களுக்கு அந்த லிக்விட் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும் அப்படினு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம்
ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டை மேல் நோக்கி புஷ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோர்ஸை வந்து அந்த லிக்விட் வந்து எக்ஸர்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி ப்ரெஷர் வந்து ஃப்ளூயிடில் வந்து கீழே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், மேலே வந்து கம்மியாக இருக்கும்ன்றதை பார்த்தோம். ஸோ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஆப்ஜெக்டில் வந்து ஒரு ஃபோர்ஸ் காஸ் பண்ணி அதை வந்து அப்வர்டாக புஷ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் இஸ் கால் பயான் ஃபோர்ஸ் and the phenomenon is called buoyancy. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லிக்விட் வந்து ஒரு ஆப்ஜெக்டை மேல் நோக்கி புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து காஸ் பண்ணுது இல்லையா, அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் பயான் ஃபோர்ஸ். அண்ட் இந்த ஃபோர்ஸ்னால தான் வந்து ஒரு பொருள் வந்து தண்ணியில் மிதக்குது. ஸோ அதுக்கு பேர் buoyancyன்னு சொல்லி சொல்கிறோம். So most buoyant objects are those with a relatively high volume and low density. So buoyant objects மிதக்கிற பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும், வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் டென்சிட்டி வந்து குறைவாக இருக்கும், அடர்த்தி வந்து குறைவாக இருக்கும். அதனால தான் அது தண்ணிக்கு மேலே மிதக்குது. So if the object weighs less than the amount of water it has displaced, buoyant force will be more and it will float. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போடும்போது சம் வாட்டர் அது டிஸ்பிளேஸ் பண்ணுவோம் இல்லையா, வாட்டர் வந்து வெளியேற்றும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து அது டிஸ்பிளேஸ் பண்ணுற வாட்டரோட கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்டோட பயான் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, மிதக்கிற தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்டை வந்து நம்ம பாசிட்டிவ்லி பயாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இஃப் த ஆப்ஜெக்ட் வெய்ஸ் மோர், அதை டிஸ்பிளேஸ் பண்ண அந்த வாட்டரோட அமௌண்ட்டோட அதோட வெயிட், அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா தென் பயான் ஃபோர்ஸ் வந்து கம்மி, மிதக்கிற தன்மை வந்து கம்மி, வெயிட் வந்து அதிகம். அதாவது ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் போது அதோட மிதப்பு தன்மை கம்மியாக இருக்குது அண்ட் த ஆப்ஜெக்ட் வில் ஷிங்க், அது வந்து மூழ்கும் அந்த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அந்த சச் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் நெகட்டிவ்லி பயாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. ஸோ இதில் தான் இந்த பயான் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் போடுறோம், அந்த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்டாக ஆக்ட் பண்ணோம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து தண்ணிக்குள்ளே புஷ் பண்ணுறதுக்கு. பட் இந்த ஃப்ளூவிடில் இருக்கிற எக்ஸர்ட் பண்ணுற அந்த ப்ரெஷரில் உண்டாகிற அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஆப்ஜெக்டை மேல் நோக்கி புஷ் பண்ணும். ஸோ இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சால்ட் வாட்டரில் வந்து பயான் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டரோட, பிகாஸ் பயான் ஃபோர்ஸ் depends as much on the density of fluids as on the volume displaced. ஸோ ஃப்ளூவிடோட டென்சிட்டியும் ஒரு பொருளை வந்து மிதக்கிறதுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சால்ட் வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டரோட அதிக டென்சிட்டி, ஸோ அதனால் வந்து பயான் ஃபோர்ஸ் வந்து சால்ட் வாட்டரில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கார்டீசியன் டைவர். Cartesian diver is an experiment that demonstrates the principle of buoyancy. So இந்த buoyancyயோட principle experiment பண்றதுக்காக இருக்கிற ஒரு diver தான் Cartesian diver. So it is a pen cap with clay. So ஒரு pen capல ஒரு clay வந்து fix பண்ணிருப்பாங்க. The Cartesian diver contains just enough liquid that it barely floats in a bath of the liquid. Its remaining volume is filled with air. ஸோ கார்டீசியன் டிரைவரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து கொஞ்சம் லிக்விட் இருக்கும். ஸோ தட் இட் பேர்லி ஃப்ளோட்ஸ், இன்னொரு லிக்விடில் அது ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். ரிமைனிங் வால்யூம் எல்லாமே வந்து ஏர் இருக்கும். when pressing the bath the additional water enters the diver, thus increasing the average density of the diver and thus it sinks. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் கார்டீசியன் டைவர் பிரின்சிபல். அதாவது ஒரு பென் கேப், அந்த பென் கேப் கீழே வந்து கொஞ்சம் கிளே வச்சிடுறோம். நம்ம அதை வந்து ஒரு பாத் ஆஃப் லிக்விட்குள்ளே வைக்கிறோம். அதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ளே லிக்விடை போட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம இது போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு போடும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஃப்ளோட் ஆகும், பிகாஸ் வந்து அதனோட பயான்சி இஸ் லைக் தட் இட் ஃப்ளோட்ஸ். இப்போ நீங்கள் வந்து இந்த பாட்டிலை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற தண்ணியோ இல்லை லிக்விடோ வந்து அந்த பென் கேப்புக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா அந்த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து உள்ள ஷிங்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து கார்டீசியன் டிரைவர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஒரு பொருளோட மிதக்கும் தன்மையை வந்து நம்ம எப்படி வந்து மாற்றி அதை சிங்க் பண்ணலாம் அப்படின்றத குறிக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த கார்டீசியன் டிரைவர் எக்ஸ்பெரிமெண்ட். Next is Archimedes principle.
Archimedes principle வந்து Pascal's law இருந்து derive பண்ண ஒரு principle. According to legend, Archimedes devised the principle of the hydrostatic balance after he noticed his own apparent loss in weight while sitting in his bath. So அவர் வந்து Archimedes அப்படிங்கிறது அவர் வந்து இந்த பிரின்சிபலை எப்படி டெவலப் பண்ணாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பாத் டப்ல உட்காரும்போது அவரோட வெயிட் வந்து கம்மியா இருக்கிறத அவர் உணர்ந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபலை டிவைஸ் பண்ணாரு. அதுக்கு பேரு ஹைட்ரோஸ்டாட்டிக் பேலன்ஸ். The story goes that he was so enthused with his discovery that he jumped out of his bath and ran through the town shouting Eureka. ஸோ அவர் வந்து பாத்ல உட்கார்ந்துருக்கும் போது அவரோட வெயிட் வந்து கம்மியா ஆனதை உணர்றாரு. ஸோ அதை உணர்ந்த உடனே அவர் ரொம்ப வேகமாக கற்றுக்கிட்டு யுரேக்கான்னு கற்றுக்கிட்டு அவரோட பாத்லேருந்து அவர் வந்து டவுன் ஃபுல்லாக ஓடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்டோரி. ஸோ ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a body immersed in a fluid experiences a vertical upward buoyant force equal to the weight of the fluid it displays. ஸோ நம்ம பயான்சியில் படித்த அதே பிரின்சிபல் தான் ஆர்கிமெடிஸ் சொன்ன பிரின்சிபல். ஒரு பாடி வந்து ஒரு ஃப்ளூயிட்ல இமர்ஸ் பண்ணி இருந்ததுன்னா இட் எக்ஸ்பீரியன்சஸ் a vertical upward buoyant force. அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஒரு vertical upward buoyant force வந்து ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் இட் டிஸ்பிளேஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்டை அந்த லிக்விட்குள்ளே போடும்போது எவ்வளோ லிக்விடை வந்து அது வெளியேற்றுதோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான பயான் ஃபோர்ஸை வந்து அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றது தான் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். So when a body is partially or completely immersed in a fluid at rest, it experiences an upthrust which is equal to the weight of the fluid displaced by it. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்ஷியலாக இமர்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஃபுல்லாக இமர்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு எப்படி பார்ஷியலாக இமர்ஸ் பண்ணியிருந்தாலும் ஃபுல்லியாக இமர்ஸ் பண்ணியிருந்தாலும் அது அந்த பயான் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிடை டிஸ்பிளேஸ் பண்ணும் அப்படின்றது. Due to the upthrust acting on the body, it apparently loses a part of its weight and the apparent loss of weight is equal to the upthrust. ஸோ ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த பாடி மேலே ஆக்ட் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து கொஞ்சம் குறையும். அந்த லாஸ் ஆஃப் வெயிட் தான் வந்து அந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். ஸோ அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. ஒரு பீக்கரில் வந்து கண்டெய்னரில் லிக்விட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு இதில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டைப் பண்ணி வச்சுருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ரீடிங்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து W1. ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ண உடனே ஒரு அப்வர்ட் த்ரஸ்ட் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும். தட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இட் ஹாஸ் டிஸ்பிளேஸ்ட். ஸோ இது உள்ளே போட்டோன்னே இங்கேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியேற்றப்படுது. இதுதான் வந்து இந்த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். ஸோ இந்த வெயிட் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற அப்வர்ட் த்ரஸ்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து W2 அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். ஸோ இந்த வெயிட்டை நம்ம கண்டுபிடிச்சோன்னா இந்த ஆப்ஜெக்டுக்கு மேலே லிக்விட்குள்ளே இருக்கும் போது உண்டாகிற அந்த அப்வர்ட் ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். So thus for a body either partially or completely immersed in a fluid, upthrust is equal to weight of the fluid displaced, which is equal to apparent loss of weight of the body. So எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் அந்த அப்த்ரஸ்ட். அது வந்து எப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கும் அது ஃப்ளூயிட்ல இம்மர்ஸ் ஆயிருக்கும் போது. ஸோ அந்த லாஸ் ஆஃப் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். So apparent weight of an object is equal to true weight of an object in air minus upthrust. So ஆப்ஜெக்டோட apparent weight என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட true weight தண்ணியில் மூழ்கிறதுக்கு முன்னாடி அதோட weight எவ்வளவோ மைனஸ் அது தண்ணியில் மூழ்கினதுக்கு அப்புறம் எக்ஸிபிட் பண்ணுற upthrust. அந்த upthrust is nothing but the weight of the water displaced. So இதோட W1 minus W2 போட்டோன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி அதாவது அந்த ஃப்ளூயிட்குள்ளே மூழ்கி இருக்கும் போது எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் என்னன்னு பார்க்கலாம். The weight of a floating body in a fluid is equal to the weight of the fluid displaced by the body. ஸோ நம்ம படித்தது தான்
ஒரு floating body வந்து ஒரு liquid குள்ள இருக்கும்போது அந்த weight of the floating body is equal to the weight of the fluid displaced by the body. அந்த fluid வெளியே எடுத்துன அந்த object அந்த body வெளியே எடுத்துன displace பண்ண அந்த waterோட weightக்கு ஈக்குவலா இருக்கும். Next, another law of flotation வந்து என்னன்னா the center of gravity of the floating body and the center of buoyancy are in the same vertical line. So center of gravity ங்கிறது என்னன்னா ஒரு பொருளை வந்து கீழ் நோக்கி தள்ளுற ஒரு force. So அந்த forceம் buoyant force அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருள் வந்து தண்ணிக்குள்ளேயோ இல்லை இந்த fluid குள்ளேயோ இருக்கும்போது அதை மேல் நோக்கி புஷ் பண்ற force. So இந்த ரெண்டு forceம் ஒரே vertical lineல act ஆகும் அப்படின்றது law of flotation, another law of flotation. So இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். So இந்த buoyant forceல பார்த்தோம் இல்லையா, இந்த weight of the object due to gravity it tends to go down. So இது வந்து center of gravity. Buoyant force வந்து it tends to push the body upwards. So in the center of gravity and buoyant force ரெண்டுமே it acts in a same vertical line. அதுதான் வந்து second law of flotation. So the point through which the force of the buoyancy is supposed to act is known as center of buoyancy. So ஒரு பொருளை வந்து மேல் நோக்கி தள்ளுற அந்த force, அந்த buoyant force அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதோ அதுதான் வந்து center of buoyancy அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து center of buoyancy. So flotation therapy அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்க்கலாம். Flotation therapy uses water that contains Epsom salts rich in magnesium. So water ல Epsom salts இருக்கிற water எடுத்துக்கிறோம். அது வந்து magnesium நிறைய இருக்குதுல. As a floater relaxes, he or she is absorbing this magnesium through the skin. Magnesium helps the body to process insulin, which lowers a person's risk of developing type 2 diabetes. So in the flotation therapy அப்படிங்கிறது என்னன்னா நிறைய எப்சம் சால்ட்ஸ் வந்து போட்டு ஒரு வாட்டரை வந்து வச்சிருவாங்க. அதில் வந்து ஒரு ஃப்ளோட்டர் வந்து போய் ஃப்ளோட் பண்ணணும். அப்படி ஃப்ளோட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எப்சம் சால்ட்ஸில் இருக்கிற மெக்னீஷியம் வந்து இந்த ஃப்ளோட்டரோட ஸ்கின் வந்து அப்சார்ப் ஆகும். ஃப்ளோட்டர்னா தண்ணியில் மிதக்கிறவங்க, நம்ம மனுஷங்க யார் வேணால் போய் அந்த தண்ணியில் மிதக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த மெக்னீஷியம் வந்து நம்ம ஸ்கின் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அப்படி அப்சார்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட பாடி வந்து இன்சுலினை வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டைப் 2 டயபெட்டிஸ் வந்து குறையும் அப்படின்றது தான் வந்து இந்த ஃப்ளோட்டேஷன் தெரப்பி. ஸோ டயபெட்டிஸ்க்கான ஒரு தெரப்பி தான் இது ஃப்ளோட்டேஷன் தெரப்பி அப்படிங்கிறது. ஸோ வித் திஸ் வி ஆர் எண்டிங் திஸ் சாப்டர். ஸோ இதோட வந்து உங்களுக்கு ஃப்ளூயிட்ஸ் சாப்டர் முடிஞ்சது. So நீங்க வந்து go through பண்ணி பாருங்க. எல்லா கான்செப்ட்டும் I have explained clearly. If you have any doubts you can comment me. I'll clarify your doubts and thank you for watching this video.